ஹலோ காய்ஸ், வணக்கம் சாமி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே vlog தான். செம்ம வெயிலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு பக்கம் குடிலுக்கு புல் வெட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். அவங்கெல்லாம் அங்கே வெட்டிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். A few moments later. செம்ம வெயிலாக இருக்குது. ஒரு மத்தியானத்தில் வந்து புல் வெட்டலான்னு வந்திருக்கோம். காலையிலேயே நான் வரக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது கம்மியாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் வந்திருக்கோம். அவங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்க 2 பேரும். அப்புறம் அதெல்லாம் எங்க தோட்டம் தான். மாடு அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவர் வந்து மாடு மேய்க்கிறதுக்குன்னே நாங்க வச்ச ஸ்டாஃப். இது எங்க வீட்ல பால்காரம்மா. தினமும் பால் ஊத்திட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு. நான் இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்களான்னு சூப்பர்வைசிங் பண்றதுக்கு குமரன் காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறேன். இவருதான் மெயினா காலேஜ்ல இருந்து உன்னை அனுப்பி வச்சாங்களா? அவருதான் மெயினான தோட்டக்காரரு. அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க. எங்க வீட்டுல நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு காய்கறிக்கும் அவருதான் காரணம். ஆமா, நாங்க எல்லாமே எங்க தோட்டத்துல விளைஞ்சது மட்டும் தான் சாப்பிடுவோம். பிஞ்சு பூஜையை வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற. ஐயோ, மெல்ல மெல்ல ரூபா, அது நம்மளதுதான். நம்ம தானே கவர்மெண்ட் கேட்டாங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டோம். கரண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாமே எங்களோட தான். எங்களோட தான். அந்த இடத்துல ஃபுல்லா தென்னை மரம். இந்த ஸ்கூல் எங்களோட தான். ஆமாம், பேரு தான் வேற யாரோ வச்சுக்கிட்டாங்க. கேன்சி, நீ வண்டி ஏண்டி அப்படியே வச்சுட்டு வந்த? அவருக்கு எங்காவது 2 வண்டி எடுத்துட்டு பட்டார்னு எடுத்துட்டு 2த்தையும் முறுக்கிட்டு போயிட்டாருன்னு வம்பு வாடியதான் போய் செய்யலாம். அடிச்சு போடுவாங்க. ஏன் தோட்டக்காரர் தம்பி? ரோடு இருக்குதா? ஆமா, அதெல்லாம் எங்களோட எஸ்டேட் தான். விக்கிறதுக்காக போட்டிருக்கிறோம். ஏன் தெரியாதா? நீராக ஊறுகிறதையா? அது நீர் இல்லடா, வேர்வை. வேர்வையா? எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. மொட்டை அடிக்கிறக்கா? அப்புறம் வீட்டுக்கு புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் குடில் கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் எதுவும் பண்ணலை, அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. சும்மா பார்த்துட்டு, நம்ம எப்போவுமே சூப்பர்வைசிங் தான், அதனால் சும்மா பார்த்துட்டு அவங்கள வம்பிழுத்துட்டு இருந்தேன். வின்னு கரெக்டாக வேலை செய்வின்னு. அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அமைச்சு என்னென்ன சமைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இதில் பிரியாணி, ஒரு இதில் கிரேவி செஞ்சுருந்தாங்க. சரி, ஓகே, சமைக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்துட்டு இவங்க கூடயே வம்பெழுத்துட்டு குடில் கட்டிகிட்டு இருந்தோம். எந்த புல்லு? கிரேவி, தயிர், வெங்காயம், ஒயிட் ரைஸ், ரசம், காலையில் வச்சு இட்லி. அங்கே வை, அந்த மூலையில். நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் இந்த பாப்பாவும் இன்னொரு குட்டி பாப்பாவும் எக்ஸல் எல்லாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு இருக்கிறோம். எந்த ஒரு மொட்டை? எனக்கு இங்கே லட்டு. ராணிக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சுடுவோம் பாரு. கோலம் போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கால் இப்படி சோம்பேறி கோலம். உட்காந்துட்டு கோலம் போடுறோம். சரி விடு விண்டு, நம்ம அதுக்கு அனுப்பிச்சு அடுத்து வரும். குடியிருக்க
கட்டியாச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆமென். என்பதை தெரியப்படுத்துகின்றேன். உமையை இறுக பற்றி கொண்டவர்களாக வாழ வேண்டும், உமையை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை தொட்டு கும்பிட்டேன். கேரல்ஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.